Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ட்ரேடிங் மென்டர்ஷிப் பற்றி தாங்க. ட்ரேடிங் மென்டர்ஷிப் அப்படின்னா நம்ம தனியாக ப்ரைவேட்டாக மென்டர்ஷிப் எடுத்துகிட்டு இருக்கோம், அதை விட்டுருங்க. நம்ம அதை பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. பொதுவாக ஒரு ட்ரேடராக ட்ரேடிங் மென்டர்ஷிப் போகிறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கை பற்றி என்ன புரிஞ்சுக்கணும், ட்ரேடிங் மென்டர்ஷிப் போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய சர்வீசஸ் எந்தெந்த மாதிரி இருந்தால் ஒரு ட்ரேடர் ஒரு பிகினராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்லபடியாக கற்றுக்க முடியும் அப்படின்றது தான். இது எப்படி அப்படின்னா, நான் என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் ட்ரேடிங் மென்டார்ஷிப்ஸ் நிறையா போனேன். அதில் நான் என்னென்ன விஷயங்கள் தவறுனேன். இப்போது நீங்கள் ஒரு புது நபராக ட்ரேடிங் மென்டார்ஷிப் போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தகுந்த நல்ல ஒரு ட்ரேடிங் மென்டாரை சூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கோசரம் தான். ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக ட்ரேடிங் மென்டார்ஷிப் பற்றின ஒரு அவேர்னஸ் தான். ஸோ வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம் ட்ரேடிங் மென்டார்ஷிப் நம்ம போயிட்டோம் அப்படின்னா தெளிவாக நம்ம ட்ரேடிங் கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் நிறைய மேக் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இது வாய்ப்பு இல்லைங்க. அது நான் ஃப்ராங்காக சொல்லிடுறேன். ஏன்னா என்னுடைய மென்டார்ஷிப்பில் இப்போ 2023 எடுத்துகிட்டு இருக்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த விஷயத்தை என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட் நான் எழுதி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ அந்த பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? எஸ் ஏ ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில், இன்ஸ்டாவில், ஃபேஸ்புக்கில் பார்க்குறதுக்கு பேர் ட்ரேடிங் இல்லைங்க. மார்க்கெட்டில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்கிற என்ட்ரி மாடல் மார்க்கெட்டில் வர வரைக்கும் பொறுமையாக இருந்து தெளிவாக ரிவர்சல் பிரேக் அவுட்டை பார்த்து என்ட்ரி போட்டு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதுதான் மார்க்கெட்டோட ஃபேக்ட்ஸ். ஏன்னா நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நம்ம டெய்லி 1 hour 5 minutes, வீக்லி 4 hour 15 minutes, மந்த்லி டெய்லி 1 hour 15 minutes 1 minute, அல்லது 4 hour 15 minutes 1 minute, இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் பேஸ் பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறையா பில்ட் பண்ணிடுறோம். அது ஈஸி. அது ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஒரு அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கான பிளானை பிடிஎஃப்ல ரெடி பண்ணலாம், இமேஜ் ஃபார்மேட்டில் ரெடி பண்ணலாம், எக்ஸலில் ரெடி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா, 4 hour 15 minutes 1 minute, இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4 hour அப்படின்றது 240 நிமிஷம். ஓகே, இந்த 240 நிமிஷம் என்ட்ரி இல்லைன்னா சும்மா உட்காந்துருக்கணும். இதே மாதிரி எத்தனை 4 hour நீங்கள் என்ட்ரி இல்லாமல் மார்க்கெட்டை பார்த்து போர் அடிக்குதோ அந்த கண்டிஷனில் தான் நீங்கள் ட்ரேடிங்கை புரிஞ்சிக்க முடியும், ட்ரேடிங்கை கற்றுக்க முடியும். அப்போ தான் அந்த பேஷன்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி 4 hour 15 minutes யூஸ் பண்ணுறோம். 15 minutes அப்படின்றது 15 நிமிஷம். 15 நிமிஷம் அப்படின்றது இந்த 4 hourக்கு என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கணும். இந்த 4 hour அதோட ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுதுன்றதை பார்க்கணும். எந்த விஷயத்தையும் தெளிவாக பிளான் பண்ணாமல் பிளைண்டாக ஒரு விஷயத்தை நம்பி உள்ளே போகக்கூடாது. அப்போது நீங்கள் டைம் ஃப்ரேமை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர், அதாவது டெய்லியாக இருக்கட்டும், வீக்லியாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எந்த மாதிரி பிளான் வச்சுக்கிறோம், இதில் எந்த மாதிரி ட்ரேட்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் அண்ட் பிளானுக்கு மாதத்துக்கு எவ்வளோ ட்ரேட்ஸ் கிடைக்குன்றது தான் நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங் பிளானோட ஃபேக்ட்ஸ். இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரேடிங் ப்ராஃபிட்டும் இருக்கும், லாஸும் இருக்குங்க. அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. இன்ஸ்டாகிராமில் அவர் ப்ராஃபிட் பண்ணிட்டாரு, யூடியூப்பில் அவர் காட்டுறாரு, இவளுக்கு காட்டுறாரு, லைவ் ட்ரேடிங்கில் அதை சொல்லித்தராங்க, இதை சொல்லித்தராங்க, அதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார், செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க. அடுத்த விஷயம், நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, உண்மையாலுமே ட்ரேடிங்கை ஒரு பிஸ்னஸாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, ஆன்லைனில் நிறையா சோர்ஸஸ் ஃப்ரீயாக இருக்குங்க. இன்க்ளூடிங் நம்ம சேனலில் டெக்னிக்கல்ஸ் பற்றி பேசுகிறோம், இன்னொரு சேனல் சைக்காலஜி போடலாம், இன்னொரு சேனல் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம், பிளாக் இருக்குது, நிறைய இருக்குது சோர்ஸஸ், வெப்சைட்ஸ், கண்டென்ட் இன்றைக்கி இன்டர்நெட்டில் நிறைய இருக்குது. உண்மையாலுமே நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுனா போதும். நான்லாம் அந்த மிஸ்டேக்கை பண்ணினேன், அதனால தான் வேணான்னு சொல்கிறோம். அன்வான்டாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். தெளிவான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிவிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க.
ட்ரேடிங்கை கம்ப்ளீட் கெரியராக எடுத்துகிட்டு போகணும்னா மட்டும் ட்ரேடிங்குள்ளே வாங்க. ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வந்தீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஓகே. ஸோ அடுத்த ஒரு விஷயம், இது எல்லாம் தாண்டி இதெல்லாம் என்னால் முடியாதுப்பா, நான் வந்து ஒரு மென்டாரை ஹையர் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, முதல்ல எல்லாரும் பார்க்கக்கூடிய விஷயம் லோ ஃபீஸ், இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கிறாங்க, அல்லது ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்கிறாங்க, அல்லது இந்த அதர்ஸ்ன்றதில் எல்லாமே வந்துடும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்க, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி தந்துடுவாங்க, லெவல்ஸ் எடுத்து கொடுத்துருவாங்க, இல்லை டெய்லியும் நமக்கு ப்ரீ மார்க்கெட், போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வேலைகள் ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். இது உங்களுக்கு எந்த வகையிலையும் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு உதவாது. 3000 ஃபீஸு, 5000 ஃபீஸு, 6000 ஃபீஸு, ஒரு வாரம் கிளாஸ், 3 நாள் கிளாஸ். சார் கண்டிப்பாக ஒரு வாரம் 3 நாளில் அந்த விஷயத்தை கற்றுக்க முடியாது சார். அந்த விஷயத்தை அதாவது எப்படின்னா, கிளாஸ் அட்டன் பண்ணிடுவீங்க, அவருக்கான ஜாப் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும். ஆனால் அதில் இருந்து நீங்கள் கற்றுக்க முடியாது. கடைசியாக நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு உண்மையை சொல்கிறேன். அதுக்கான காரணம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும்ங்களா? இது அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேங்க. இந்த லோ ஃபீஸ் வச்சு கிளாஸ் எடுக்கிறவங்க தவறான விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னு நான் இங்கே போர்ட்ரேட் பண்ணல. நீங்கள் ட்ரை பண்ணிக்கிங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைட், ஓகே, இவர்கிட்ட போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஏனோ தானோன்னு செய்ய வேண்டாம். இன்ஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணுறாரு, டெய்லி இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் போடுறாரு, ஃபேஸ்புக்கில் போடுறாரு, யூடியூப்பில் டெய்லி லைவ் போட்டு அதை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி மயங்கி போக வேண்டாம்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த விஷயம், ஒரு மென்டர் அது யாராக இருந்தாலும் சரி, அட்வைசரி சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேவா? ஸோ அட்வைசரி சர்வீஸ் நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்க முடியாது. இல்லைப்பா என்கிட்ட எவ்வளோ வேணாலும் பணம் இருக்குது, என்னால் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த கண்டிஷனில் இருக்கிறீங்கன்னா நான் கொண்டு வந்து கொட்டி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேணும்னே வீம்புக்கு செய்யலாம். பட் ஒரு நார்மலாக என்னுடைய இன்கம்மாக ட்ரேடிங்க்கு இருக்கணும். ஸோ என்னுடைய இன்கமில் இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இதில் இருந்தும் எனக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், நான் பொறுமையாக கற்றுக்கிட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைம் இன்வெஸ்ட் பண்ணி பொறுமையாக இருந்தே ஆகணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கான்செப்ட்ஸ், ரொம்ப ஃபேன்சியான வார்த்தைகள் இப்போ நிறையா ஒவ்வொருத்தரும் நிறையா சொல்கிறாங்க. ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸு, ஐசி, ரெண்டும் ஒன்று தான், வேறையே கிடையாது. ஆனால் ரெண்டும் வேறேன்னு மாற்றி தெரிகிறாங்க. அதே மாதிரி எலியாட் வேவு, ஹார்மோன், சம்திங் நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. ஓகேவா? இது எல்லாமே ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. என்னங்களா? என்னன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோவும் இருக்குது. பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட், இது மட்டும்தாங்க எல்லா கான்செப்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரே ப்ரைஸ் ஆக்ஷன் மாடல். என்ன அப்படின்னா பிரேக் அவுட் ரீடெஸ்ட் மட்டும்தான். இதில் ஒரு என்ட்ரி மாடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மென்டார்ஷிப்லேயுமே அதுதான். பட் இது தெளிவாக நம்ம டீச் பண்ணுறோம். ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எந்த கான்செப்ட் எடுத்திங்கனாலும் ரிவர்சலில் தான் ட்ரேட் போட போகிறீங்க. ஓகேங்களா? அந்த ஒவ்வொரு ரிவர்சல்லையும் ஒவ்வொருத்தரும் சார்ட்டை ஒவ்வொரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? அதில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்து பாருங்கள், ப்ரைஸ் வந்து இப்படி ரிவர்ஸ் ஆகும். இதுதான் உங்களுடைய என்னது நீங்கள் பார்க்கக்கூடிய பேட்டர்ன். இது என்ன ஆகும்? இப்படி மாறும்போது ஸ்ட்ரக்சரே ஒட்டு மொத்தமாக ஷிஃப்ட் ஆகுது. இவ்வளோதான் விஷயம். இதை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னா இந்த ரிவர்சலையும் பிடிக்க முடியும். அதாவது எப்படின்னா, இதையும் பை பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம், இங்கே பை பண்ணலாம், இங்கே செல் பண்ணலாம், இங்கே பை பண்ண முடியும், இங்கே செல் பண்ண முடியும். இங்கேருந்து எடுத்திங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பேட்டர்னாக மாறிடும். இங்கே லிக்விடிட்டி, இங்கே ஒரு ஜோன், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு படம் போட்டு பொம்மை போட்டு காட்டி உங்கள் மைண்டை மேனிப்புலேட் பண்ணிடுறாங்களோ தவிர, நீங்கள் தெளிவாக ரிவர்சல்ஸ் அண்ட் லிக்விடிட்டி ஏரியா, ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோயர் டைம் ஃப்ரேம், ட்ரெண்டு, இந்த மாதிரி பேசிக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் விஷயங்கள், தெளிவாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இந்த மாதிரி மாடலை மட்டும் தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே உண்மையாலுமே போதும், நல்ல ட்ரேடராக உங்களாலையும் வர முடியும். பட் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த மென்டார்ஷிப் போனீங்கனாலும், எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கனாலும் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக மென்டார்ஷிப்பில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது, ஒன்று அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா
அங்கங்கே பிச்சு ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்ற பேரில் அந்த எப்படி சொல்கிறது, அது வந்து இவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம், அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயம், அப்படி வந்து கொள்ளையடிச்சு ஜஸ்ட் ஃபார் மணி. வாங்க சார் பேட்ச் சார், இந்த பேட்ச் முடிஞ்சு சார், ரைட் ஓகே சார், பாருங்கள் சார், டவுட் இருந்தால் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த விஷயங்கள் பற்றின புரிதல் இருக்காது. பேக்கப் சப்போர்ட் அவங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு டவுட் எப்படி கேட்குறதுன்னு தெரியாது. மார்க்கெட்டை பற்றின புரிதல் இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியும். ஓகேங்களா? அவங்க சொல்கிற கான்செப்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்செப்டில் ஒரு சில வேர்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கேண்டில் ஸ்டிக்ஸு, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆர்டர் ஃப்ளோ, ட்ரெண்டு, மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், லிக்விடிட்டி, என்ட்ரி. இதெல்லாம் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கணும். சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ரெடியாக, இதுதான் நம்மளுடைய கான்செப்ட்ஸ், நம்ம மென்டர்ஷிப்பில் சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அதில் சார் கேண்டில் ஸ்டிக்னா என்ன, ஃபஸ்ட்டு அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு நான் ட்ரேடிங்கில் என்ன பண்ண முடியும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன சார், அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எதுக்கு பயன்படுது ஃபஸ்ட் எனக்கு. ஓகேங்களா? ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், மல்டிபிள் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படின்னா இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை ஏன் நான் மெயினாக கற்றுக்கணும். ஜஸ்ட்டு நம்ம பே பண்ணிட்டோம், அவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லித்தராங்க, நம்மளும் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், கூகுள் மீட்டில் ஃபோன் அந்த பக்கம் வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது படம் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யார் எந்த கான்செப்டை சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. அது வந்து 10 விஷயத்தில் இருந்து எடுத்து அவர் ஒரு தியரியாக கூட ரெடி பண்ணியிருக்கட்டும், அது தப்பே கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கோசரம் போட்டேன். ஓகேங்களா? பட் ஆனால் அந்த விஷயத்தையுமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் அவங்கள்ட்ட கேட்டு சரிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கணும். உங்களுக்கான டவுட்ஸ் அப்படின்றது சரிப்படுத்திக்கிற மாதிரி இருக்கக்கூடியவர்கிட்ட நீங்கள் தாராளமாக போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி 100% ப்ராஃபிட் அப்படின்றது எந்த ஒரு கான்செப்ட்லேயும் கிடையாது. ஓகேங்களா? 100% ப்ராஃபிட் அந்த மாதிரி மைண்ட் செட் வந்து உங்களுக்கு எந்த கான்செப்ட்லையும் கிடைச்சிடாது. பார்க்கும்போது நல்லாயிருக்கும், பலன்னு. ஓகே, சொல்லுவாங்கள்ல பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாத்தான் இருக்கும்னு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் கற்றுக்கிறீங்க அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை மட்டும் எதிர்பார்த்து போகக்கூடாது. நான் சொல்கிற விஷயம் அதுதான். ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்படி பண்ணால் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிடலாம் சார், அப்படி பண்ணால் இவ்வளோ ப்ராஃபிட் சார், அது வந்து பாசிபிள் கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி ரன் ஆகிறது இல்லைங்க. மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை வச்சு அந்த ஸ்கிரிப்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை இதோட சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணி தான் ப்ரைஸை மூவ் பண்ணுறாங்க. அந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணுனா ப்ராஃபிட் பண்ண முடியுமோ அந்த ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துக்கணும். கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு மென்டார்ஷிப்புக்குள்ளே போங்க. ஜஸ்ட்டு அந்த ப்ராஃபிட்ன்ற விஷயத்தை மட்டும் நம்பி போயிட வேண்டாம். அதே மாதிரி ஒரு மென்டார் அல்லது ஒரு ட்ரெயினர் யாராக இருந்தாலும் சரி, அவரும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நபராக பார்த்து போங்க. ஓகேங்களா? கற்றுக்கிறதுக்கு மீன்ஸ் எப்படின்னா, ட்ரேட் போட்டும் கற்றுக்கலாம்ல. அவர் கூட உட்காந்து நான் ட்ரேட் பண்ணோன்னா அதுலேருந்து கற்றுக்கலாம்ல. அது வந்து வாய்ப்பே இல்லைங்க. ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ட்ரி எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன், அந்த என்ட்ரி ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கான ரீசன், அந்த இடத்துல ஒரு டார்கெட் வைக்கிறீங்கன்னா டார்கெட்டுக்கான ரீசன், இந்த ரீசன் தெரிகிற மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை கற்றுக்கணும். கான்செப்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை கற்றுக்கவே முடியாது. ஏன் இந்த இடத்துல 100% ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் பையர் செல்லர்ஸ் 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ ஏற்ற இறக்கம் இருக்கும். அதில் ப்ரைஸோட மூமெண்ட்டை பார்த்து ஒவ்வொரு ட்ரேடருக்குள்ளேயும் வரக்கூடிய எமோஷன்ஸ் தான் அங்கே ப்ரைஸ் வந்து ட்ரைவ் ஆகுது. ஒரு 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 கான்செப்டை பேஸ் பண்ணி இவ்வளோ பர்சன்டேஜ் போகும், அவ்வளோ அது லாங் டேர்ம் போகலாம். பட் ஷார்ட் டேர்ம் மூமெண்ட்ஸுக்கு ட்ரேட் பண்ணக்கூடியவங்களுக்கு எமோஷன்ஸ் ரொம்ப ப்ளே ஆகும். அந்த கண்டிஷனுக்கு ஒரு ட்ரேடராக மார்க்கெட்டோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு அதில் ட்ரேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மென்டாரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் என்றைக்குமே மார்க்கெட்டில் டே பை டே கற்றுக்கிறதுக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். எவ்ரிடே நான் ப்ராஃபிட் பண்ணிடணும். மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகிடுச்சா நான் ட்ரேட் போட்டுடணும். 3:30 என்னுடைய ட்ரேட் க்ளோஸ் ஆகிடணும். கடைசியில் கேபிட்டல் பார்த்தா ப்ராஃபிட்டில் இருக்கணும். சம் பர்சன்டேஜ், அவ்வளோ பர்சன்டேஜ் இவ்வளோ. அந்த ஒரு மாய உலகத்துக்குள்ளே போயிடாதீங்க. ட்ரேடிங்கில் ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்படி ஃபாலோ பண்ணி கற்றுக்கிறது,
சப்போஸ் நான் இன்றைக்கி தவறான ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன், எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கான ரீசனை எப்படி ஃபைன் பண்ணுறது, நான் யூஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸில் எந்தெந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு ஆப்போசிட்டாக ப்ரைஸ் வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது, நான் எந்த கண்டிஷனுக்கு ரொம்ப அவேர்னஸோடு இருக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தெளிவாக கற்றுக்கிற மாதிரியான மென்டார் சூஸ் பண்ணுங்கள். அது டெக்னிக்கல் வைஸ் இருக்கட்டும், ஃபண்டமெண்டலாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஒரு கால்குலேஷன் பேஸ்டு இப்போ நிறைய சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம்மை நம்பி மட்டும் போகாதீங்க. அதில் கிடைக்கக்கூடிய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி மேலே உங்களுக்கு ஒரு ஒரு கோபம் அந்த மாதிரி ஏற்படுத்திடும். அது என்ன அப்படின்னா திரும்ப அடுத்த கான்செப்டுக்கு தான் போக சொல்லும். ஒரு இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிட்ட கான்செப்டில் இதுக்கான ரீசன் இருக்குதா அந்த மாதிரி கற்றுக்கங்க. ஓகேங்களா? ஏன்னா நான்லாம் அந்த மாதிரி தவற விட்டுட்டேன். புதுசாக கான்செப்ட் வரும் 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 பட் நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் எந்த கண்டிஷனில் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு தப்பு பண்ணுவோம். நடந்து போகிற இடத்துல எந்த மாதிரி இருந்தால் நமக்கு அடிபடும். ஒரு கல் இருக்கும், பார்க்காம போவோம். எதுக்கு ஒருத்தர் வருவார், பார்க்காம இடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஒரு ரோட்லேயே ஓட்டுறோம், 1000 பேர் 1000 விதத்தில் வருவான். ஒருத்தர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் வருவான், ஒரு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வருவான். ஒருத்தர் தடுமாறிட்டு அப்படியே வண்டி தள்ளிட்டு போவார், ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி இது எல்லாம் தான் ட்ரேடிங். நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் தான் ட்ரேடிங். ஸோ அதோட கண்டிஷனை புரிஞ்சுக்கிட்டு நம்ம போகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி எந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டாலும், எந்த மென்டார் கேட்டாலும், நீங்கள் எனக்கு கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா, நான் எந்த மாதிரி கற்றுக்க முடியும், உங்களுடைய கான்செப்ட் என்ன, அந்த கான்செப்டில் எனக்கு மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது தெளிவாக கேட்டு போங்க. அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டரு, அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணித்தராங்க, ரெடி பண்ணித்தராங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளைண்டாக நம்பி போக வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேட உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் மணியை ஈஸியாக டபுள் ட்ரிபிள் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கேமர்ஸ் கிட்ட மாட்டுறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குதுங்க. நான் யாரையும் மென்ஷன் பண்ணி நான் சொல்லலை. ஓகே, ஃப்ராங்காக நான் சொல்லிடுறேன். இது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து மென்டார்ஷிப் பற்றி ஒரு பிகினராக ட்ரேடிங்குள்ளே வரக்கூடியவருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாதுன்றது கிடையாது. பட் ஆனால் ப்ராஃபிட்டை மட்டுமே நம்பி போகாதீங்க. அதில் கிடைக்கக்கூடிய ப்ளஸ் அப்படின்றத தாண்டி நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. இந்த நெகட்டிவான விஷயங்களை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பிஹேவ் பண்ணும்போது அதுக்கான ரீசன் புரியும். ரைட், இந்த கண்டிஷனுக்கு நம்ம இப்படி இருக்கலான்ற மாதிரி பொறுமையான ஒரு தாட் உங்களுடைய மைண்டில் வரும். இவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி இந்த இண்டிகேட்டர் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பிளைண்டாக நம்பி போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த கான்செப்ட் கற்றுக்கிட்டீங்கனாலும், எவ்வளோ தெளிவாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலும், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்கும்போது மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது. ஏன்னா நம்மளுடைய லைஃப் ரொட்டீன்லேயே அந்த மாதிரி தான் இப்போ மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஓகேங்களா? ஜஸ்ட் எப்போது நம்ம ஏதோ பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்கும்போது அந்த கேண்டிலில் நடக்கக்கூடிய பைசெல் மூமெண்ட்டு திடீர்னு உங்களுக்கு ட்ரிகர் ஆகுமோ தவிர, இது எந்த கண்டிஷனில் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கான மைண்ட் செட் வராது. அல்லது நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒரு சிலது மறக்கும். இல்லை அதில் கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயங்களை வச்சு பிளைண்டாக டிசிஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஸ் ஏ ட்ரேடராக ரொம்ப அவேர்னஸோடு இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். பிளைண்டாக ஒரு விஷயத்தை நம்பி போக வேண்டாம். அதில் இதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அட்வைசரி சர்வீஸ் கொடுக்குறவங்களில் செபி ரெஜிஸ்டர்டாக இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக உங்களுக்கு தெளிவாக பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டி இல்லை சார் நம்மகிட்ட டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், டிஸ்கார்ட் இருக்குது, அதில் நீங்கள் டெய்லியும் பேசிக்கலாம், பிடிச்சிக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பர்சனலி எந்த வகையிலையும் ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணல. ஆஸ் எ வியூவராக நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கூட தாராளமாக சொல்லலாம். ஓகேங்களா? டிஸ்கார்ட் குரூப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் அதில் நல்ல ட்ரேடர்ஸ் எந்தெந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி 1000 விஷயங்கள் இருக்குது. ஓகே, சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை ட்ரேடிங் பற்றி நாலேஜபிளாக பேசுகிறாங்களா, இல்லை எல்லாம் கலாச்சிட்டு அப்படியே சும்மா ஜாலியாக அவங்க ட்ரேட் பண்ணிக்குவாங்க, அவங்க ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பட் இந்த கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டோடு வச்சுருக்கணுங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு எது அட்ராக்டிவான கண்டென்ட்டோ அந்த மாதிரி சும்மா ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு டைம் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கான்ற மாதிரி
எல்லா விஷயத்தையும் அனலைசிஸ் பண்ணிக்கங்க. கத்துக்கிறதுக்கு பே பண்றீங்க அப்படின்னா, அவங்க சொல்லக்கூடிய கான்செப்ட்ல இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா டவுட் கேட்டுக்கங்க. இதில தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. அவரு வந்து பிஎன்எல் காட்டணும். என்கிட்டயும் கேட்குறாங்க. பிஎன்எல் காட்டணும். அவரு வந்து க கடைசி 10 வருஷமா ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷமா ப்ராஃபிட்டபிளா இருக்கணும். 3 வருஷமா ட்ரேடிங் ஸ்டேட்மெண்ட் காட்டணும். அதே மாரி என்னன்னா, இன்னும் நெறைய சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து லைவ் ட்ரேட் பண்ணி காட்டணும். சார் உண்மையாலுமே ஒரு விஷயம் சொல்றேன். இந்த மாரி கேள்வி கேட்டுட்டு, இந்த மாரி மைண்ட்ல இருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன குழந்தை கூட உங்களுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்கும். அது லைஃப்ல உங்களுக்கு அதுகிட்ட இருந்து கூட நீங்க கத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு ட்ரேடர் ட்ரேடிங் எஜுகேஷன் குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு ட்ரேடிங் எஜுகேஷன் குடுக்குறவரு கம்ப்ளீட்டா மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணக்கூடியவரா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? நம்மளுடைய செபி அவங்களுடைய ரூல்ஸ் படியே சொல்றாங்க என்ன அப்படின்னா, ட்ரேடிங் எஜுகேஷன் குடுக்குறீங்களா? அட்வைசரி சர்வீஸ் பண்ணீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. நார்மல் டெக்னிக்கல் எஜுகேஷன் இப்போ நம்ம பண்ணுற மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பற்றி சைக்கலாஜிக்கலாக ஒரு ட்ரேடராக எப்படி டிசிப்ளினாக இருக்கணும், அட்வைசரி சர்வீஸ் கொடுக்காம இந்த மாதிரி ட்ரேடிங்க்கு தேவையான செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அந்த ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி நீங்கள் எஜுகேஷன் சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கங்க. பட் செபி ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு தேவையில்லை. அதே மாதிரி ஒரு ட்ரேடிங் எஜுகேஷன் கொடுக்குற ஒரு கம்ப்ளீட் லைவ் மார்க்கெட் ப்ராக்டிஷனராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றது செபியில் ரூல்ஸாகவே இருக்குது. பட் நான் அதை காரணமாக காட்டலை. பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு ட்ரேடர் ஒரு நல்ல ட்ரெயினராக இருப்பாரான்றது எனக்கு தெரியாது. ஒரு நல்ல ட்ரெயினர் நல்ல ட்ரேடராக இருப்பாரான்றது எனக்கு தெரியாது. பட் அவங்க ட்ரேட் பண்ணுறாங்க பண்ணலைன்றதை தாண்டி அவங்களுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான விஷயம் என்ன, கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா, அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்கள் மைண்டு காமாக இருக்கும். பொதுவாகவே புரணி பேசி நமக்கு அது மைண்ட் அப்படியே மாறிடுச்சு. பட் இதை வந்து நான் ஒரு அட்வைஸாக சொல்கிறேன், தவறாவெல்லாம் சொல்லலை. ஓகேங்களா? ட்ரேடிங் அப்படின்றது சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு டெய்லி ரொட்டீனில் வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2-3 வருஷம் ஆச்சு கான்ஸ்டண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். நான் சொல்கிற விஷயம் புரியும். ஓகேங்களா? புதுசாக மென்டார்ஷிப் போகிறீங்க அப்படின்னா, நான் இப்படி தாங்க போனேன். உண்மையிலுமே அவர் நல்ல ட்ரேடராக இருக்கார், ட்ரேடிங்கெல்லாம் காட்டுறாரு. அவர் சொன்ன விஷயம் எனக்கு சுத்தமாக புரியல. ஏன் எஸ்எம்சி கான்செப்ட் தான் ஃபஸ்ட்டு போனது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஓகேங்களா? பட் ஆனால் அவர் வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எனக்கு புரியல. திரும்ப டவுட் கேட்கும்போது அவர் என்னுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிற நாலேஜ் இல்லை. முதல் விஷயம் அதுதான். ஸோ ட்ரேடர் சைட்லேயும் அந்த ட்ரெயினர் சைட்லேயும் இருக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது இதுதான். ஒரு ட்ரேடராக ஒரு ட்ரெயினரை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அவங்களுடைய கான்செப்ட்ஸ் பற்றின தெளிவான விளக்கங்களை கேட்டு போங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு ப்ராஃபிட் கொடுக்கணும் மட்டும் தேடுனீங்க அப்படின்னா, நீங்கள் கேம்லர் தான். என்றைக்குமே ட்ரேடராக மாற முடியாது. அவர் காட்டக்கூடிய ப்ராஃபிட்ஸ், அவர் எடுக்கக்கூடிய ட்ரேடு, அவர் காட்டக்கூடிய பிஎன்எல் எதை வேணாலும் ஃபேக்கும் பண்ணலாம், ஒரிஜினலும் காட்ட முடியும். பட் என்னை பொறுத்தவரை ஒரு ட்ரேடர் ஒரு மென்டார்ஷிப் போகிறாரு அப்படின்னா, அவர் கற்றுக்கிறதுக்கு அவர்கிட்ட இருந்து நீங்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு வாங்க முடியும் அப்படின்றத மட்டும் பாருங்கள். அவருடைய ட்ரேடு, அவர் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறாரு, அதை கண்டு நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே மெச்ச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் உண்மையிலுமே உங்களை தாழ்த்திக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ட்ரேடிங்குள்ளே போக போக வரும். இதை பற்றியெல்லாம் புதுசாக நம்ம அப்படியே ஒரு சிலர் விஷயங்களை பற்றி நம்ம பேசலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஒரு பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் நம்பி ஒரு மென்டார்ஷிப்புக்குள்ளே போக வேண்டாம், ட்ரேடிங்குள்ளே வர வேண்டாம். ட்ரேடிங்கான டார்க் சைடு அப்படின்றது இன்னொன்று இருக்குது. அது உங்களுடைய செல்ஃப் டிசிப்ளின். அது மேனேஜ் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. எந்த மென்டார் உங்களுக்கு இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்பிஐ, எல்ஐசி, நம்ம இவ்வளோ பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸ் அவங்களுடைய சிஇஓவே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை நம்பி உள்ளே போகிறீங்களோ தவிர, நீங்கள் கற்றுக்கிட்ட உங்களுடைய நாலேஜை பொறுத்து அந்த நாலேஜை வச்சு நீங்கள் கான்ஃபிடென்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டுக்குள்ளே போகலை. அதை தான் நான் இந்த லாஸ்ட் பாயிண்ட்டாக போட்டிருக்கேன். ஆஸ் எ ட்ரேடர் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் லேர்னிங். நீங்கள் கற்றுக்கிற விஷயத்துக்கு தான் நீங்கள் மரியாதை கொடுக்கணும். உங்களோட ப்ராஃபிட்டையே நீங்கள் ஃபஸ்ட்டு மதிக்க ஆரம்பிச்சிங்கனாலும் அது உங்களுக்கு தலக்கணமாக மாறிடும். ட்ரேடிங்கில் ஓவர் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, நிறைய பிரச்சனைகள் சைக்கலாஜிக்கலாக வந்துடும். அந்த வகையில்
இன்னொரு ட்ரேடர் நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாரு, அவர் அப்படி இருந்தால் தான் நம்ம அவர்கிட்ட போகணும். அந்த மைண்ட்லாம் விட்டுருங்க. கற்றுக்கிறதுக்கு யார் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட போங்க. அதுக்கடுத்து அவர் அந்த விஷயத்துலேருந்து சரியாக பண்ணலை அப்படின்னா, நீங்கள் அவர்கிட்ட அது பேச வேண்டிய விஷயங்களை டைரெக்டாக நீங்கள் பேசிக்கலாம். பட் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு மென்டார் தெளிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவராக இருக்கணும். ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் கண்ணில் காட்டுற மாதிரி விஷயமா இல்லாமல், மார்க்கெட்டோட இன்னொரு சைடையும் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா, தாராளமாக அந்த மென்டார் சூஸ் பண்ணி போங்க. நீங்கள் பே பண்ணுற ஃபீஸுக்கு ஒர்த்.